திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே கிராம சபை கூட்டத்தின் போது குறைகள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என கேள்வி எழுப்பியவர்களை விடியா திமுகவினர் கொடூரமாக தாக்கி அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளனர். அனுமந்தராயன் கோட்டையில் கிராம சபை கூட்டம் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் நிர்மலா தலைமையில் நடைபெற்றது. அப்போது அதே ஊரைச் சேர்ந்த ராபின் மற்றும் எட்வின் ஆகியோர் குடகனாறு பிரச்சினை உள்ளிட்ட எந்த ஒரு குறைகளுக்கும் தீர்வு காணவில்லை என கேள்வி கேட்டனர். இதனால் ஆத்திரமடைந்த ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் மற்றும் 2 மகன்கள் இணைந்து இளைஞர்களை கடுமையாக தாக்கியுள்ளனர். இதுகுறித்து புகார் அளித்தும் திமுகவினர் மீது காவல்துறை இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நீலகிரி மாவட்டம் நிலாக்கோட்டை ஊராட்சியில் சாலை அமைக்க நிதி ஒதுக்காத விடியா திமுக அரசை கண்டித்து கிராம சபை கூட்டத்தில் பொதுமக்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலை அமைக்க விடியா அரசிடம் நிதி இல்லை என்று கூறி பிச்சை எடுத்து தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இதுவரை எந்த நடவடிக்கையுமே இல்லை. ஆர்டிஓ, தாசில்தார், கலெக்டர், சிஎம் தனிச்செல்லும் வரை நாங்கள் பெட்டிஷன் அனுப்பிட்டோம். ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையுமே இல்லை. நிலாக்கோட்டை ஊராட்சியில் நிதி இல்லாதனால நாங்கள் இந்த மக்கள்கிட்ட எல்லாரும் பிச்சை எடுத்து நிலாக்கோட்டை ஊராட்சிக்கு கொடுத்து எங்கள் சாலை அமைக்க நாங்கள் தீர்மானிச்சிருக்கோம். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழங்குன்றம் ஒன்றியம் நெய்க்குப்பி ஊராட்சியில் தேசிய கொடி ஏற்ற பல மணி நேரம் கழித்து தாமதமாக வந்ததுடன் கிராம சபை கூட்டத்தில் எழுப்பிய கேள்விகளுக்கு முறையாக பதிலளிக்காத திமுக ஊராட்சி மன்ற தலைவரை கண்டித்து பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் கோட்டமங்கலம் ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் முறைகேடாக குடிநீர் இணைப்பு வழங்கியது, தெருவிளக்கு பராமரிப்பதில் அலட்சியம், தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் முறைகேடு என தொடர் ஊழலில் ஈடுபட்டு வரும் திமுக ஊராட்சி மன்ற தலைவருடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி பகுதிகளில் அடிப்படை வசதிகள் செய்து தராத ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்த பொதுமக்கள் பிப்ரவரி 12ஆம் தேதி ஆத்தியப்பட்டி கிராமத்தில் உள்ள இடுகாட்டில் கருமாதி செய்யும் போராட்டம் நடத்தப்போவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர். 2/12/2024 திங்கட்கிழமை கருமாதி செய்யும் போராட்டம் நிர்வாகத்தை கண்டித்து என்று நாங்கள் போராடும் நிலைக்கு தொடர்ந்து தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம். நாங்கள் பட்டியலின மக்கள் என்பதால் சாத ரீதியாக தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதாக நாங்கள் கருதுகிறோம். எனவே இதுவரை கோரிக்கை வைத்து நடக்காத, எங்களுக்கு எதுவும் செய்யாத இந்த ஊராட்சி நிர்வாகம், போராட்டம் நடத்தி எங்களுக்கு எதுவும் செய்யாத அந்த ஊராட்சி நிர்வாகம் இந்த கிராம சபை கூட்டம் மூலமாக எங்களுக்கு எதுவும் செய்யாது என்கிற அடிப்படையில் பட்டியலின மக்கள் நாங்கள் இந்த கிராம சபை கூட்டத்தை புறக்கணிக்கிறோம். செங்கல்பட்டு குன்னத்தூர் ஊராட்சியில் பொதுமக்கள் கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்தனர். பெரும் அவதிப்பட்டு வாங்கிய பட்டாவை திருக்கழங்குன்றம் வருவாய் வட்ட அதிகாரிகள் நிராகரிப்பதால் கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்ததாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். போராடி 97 வாங்கப்பட்ட பட்டாவை திருக்கழங்குன்றம் வட்டாட்சியர் அலுவலகம் இது பட்டா இல்லை, அனாதீனம் என இன்று நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தை ஒட்டுமொத்தமாக கிராம மக்கள் அனைவரும் புறக்கணிப்பு. மேட்டூர் மேச்சேரியில் கிராம சபை கூட்டத்தில் வரவு செலவு கணக்கு கேட்டு வார்டு உறுப்பினர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கேள்விக்கு பதிலளிக்காமல் ஊராட்சி மன்ற தலைவர் சுகந்தி பழனிசாமி வெளியேறியதால் கிராமவாசிகள் அதிருப்தி தெரிவித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் குடியரசு தின விடுமுறையின் போதும் கள்ளச்சந்தையில் மது விற்பனை படு ஜோராக நடைபெற்ற நிலையில் விற்பனையில் ஈடுபட்டவர்களுக்கு இடையே ஏற்பட்ட தகராறில் ஒருவர் காயமடைந்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.